ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. உங்களுக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த வாழ்க்கை எப்பயுமே ஒரு சர்வைவல் மோட்லேயே இருக்க மாதிரி இருக்குது சார், அது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். ஸோ இந்த கொஷினை ஹேண்டில் பண்ணான்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு விதத்தில் இதே கேள்வியை கேட்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு நான் போய் ரீச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துடும். ஓரளவுக்கு நான் எனக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் உட்காரணும், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அந்த நேரம் கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையிலே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அப்படி என்னைக்காவது கஷ்டப்பட்டு போய் ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்தா கூட எனக்கு நேரம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கேயும் என்னை தேடி வந்துடுது அப்படின்றது தான் இந்த கேள்வியோடைய ஆப்போசிட் சைடு. ஆக்சுவலாக இது ட்ரூத்துங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இது இந்த உலகத்தில் த்ரூ அவுட் சென்ச்சுரிஸ் ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் இருந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ சோறு கிடைக்கும்னு தெரியாது, கிடைச்ச சோறு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு தெரியாது, அடுத்தது இந்த சோறை யார் திருடிட்டு போக போகிறாங்கன்றது தெரியாது. ஏன்னா எல்லாம் ஹண்டர்ஸ் கேதர்ஸ்னால் இல்லைங்களா. ஸோ எப்போ திருடிட்டு போக போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ எப்பயுமே அந்த காலத்து சர்வைவல் மோடில் இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு ஏதோ அக்ரிகல்ச்சர்லாம் வந்துருச்சு, நமக்கு சாப்பாடு ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரெஃப்ரிஜரேஷன்லாம் இருக்குது அப்படின்னா கூட, இன்னைக்கு கூட எனக்கு எப்போ இந்த சோறு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ, இல்லை சாப்பாடே கிடச்சிட்டா கூட மற்ற பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்கிறதுக்கோ சான்ஸே இல்லை அப்படின்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஃபினான்ஸுன்றது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுப்போமே. ஃபினான்ஸுன்றது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஹெல்த்துலேருந்து ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன், சும்மா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வண்டியில் போகிற வரவங்க ஆரம்பிக்கிற டென்ஷன்லேருந்து ஆரம்பித்து, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, இல்லை நீங்களே குழந்தையா இருக்கீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம வாழ்க்கையில் கண்டினியூவஸ் ஆன்ஸ்லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதுதான் ட்ரூத்து. இது இப்போ போயிடும் அப்போ போயிடும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இது காணொலி மாதிரி இது போயிடும், எனக்கு வாழ்க்கை வசந்தமாக ஜாலியாக இருந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அங்கே தான் ஆக்சுவலாக ட்ராப்பே இருக்குது. அப்படின்னா என்னங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நரகம் தான்ட்டு புத்தர் சொல்கிறது கேட்டு அதே மாதிரியே வாழ்ந்துருந்தேன்றீங்களேன்னா கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்குது. அது இங்கிலீஷில் பிக் யுவர் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வாசகம் அது. பிக் யுவர் பேட்டில்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த சண்டையை போடலாம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போமே, திடீர்னு ஒருத்தர் உங்கள் முன்னாடி வண்டியில் கட் அடித்து போகிறாருன்னு வச்சுப்போமே, அதனால நீங்கள் டக்குன்னு பிரேக் அடிக்க வேண்டியது அடிச்சு. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமான எரிச்சல் வரும். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஆனாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் வரும். அவரை கத்த ஆரம்பிப்பீங்க. கத்திட்டு அவர் போயிட்டாருனாலும் கத்துனதுனால உங்கள் மனசுலேருந்து எந்த விஷயமும் வெளில போயிட போகிறது கிடையாது. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஃபேலசின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அது அதிருப்தியை நம்ம வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த டென்ஷனை வெளில காமிச்சிட்டோம் அப்படின்னா, மேபி எனக்கு அது டென்ஷனாக இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் ஒரு ட்ராப் இருக்குது. நீங்கள் அந்த அதிருப்தியை வெளில காமிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளஷர் கண்டினியூ ஆக தான் போகுது. காமிக்கலைன்னாலும் அது மனசில் போயிடுச்சு அப்படின்னாலே இந்த டிஸ்ப்ளஷர் கண்டினியூ ஆக தான் போகுது. சரி, அவர் அப்படியே கேட்டு போயிட்டாருன்னா அது ஒரு விஷயம் இல்லை. அவர் நிறுத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் பிரச்சனை பண்ணுறது எல்லாம் நீ பண்ணதான் தப்புன்னு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சினாரியோலையுமே வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத தருணங்களில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கண்டுபிடிக்க போகிறேன், இல்லை எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சாதான் இந்த இடத்த விட்டு நகர போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடும். நிறைய பேருக்கு வாழ்க்கை எப்பயுமே பிரச்சனையாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதாவது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒன்ஸ் ஐ சார்ட் அவுட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் வரும், அதுக்கப்புறமா ஜாலியாக இருந்துருவேன்ட்டு. இதுதான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபேலசின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, 60 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு நாயா பேயா வேலை செஞ்சேன்னா 60 வயசுக்கு அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்கனால 60 வயசுக்கு அப்புறமாவும் ஜாலியாக இருப்பீங்களான்றது பிக் கொஷின் மாதிரி தான். ஸோ வாழ்க்கையில் எந்த பாயிண்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, சில விஷயங்கள்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு விடுறதும், சில விஷயம்லாம் ஓவர் த ஹெட்னு விடுறதும் ரொம்ப அவசியமான விஷயம். இது நான் நிறைய காணொலிகளை சொல்லியிருப்பேன். சைக்காலஜி தமிழை பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஏதாவது ஒரு விஷயம், இஃப் யூ கேன் பே அட்டென்ஷன் டு இட் அண்ட் கெட் இட் ரிசால்வ், அது சரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா போய் ரிசால்வ் பண்ணிவிடுங்க. பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு யோசிச்சு என்ன ஆக போதும் உங்களுக்கு. இந்த காலத்தில் பர்டிகுலராங்க நம்மள நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் பண்ணி அதில் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ கட்ட போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு நம்மளுடைய தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அதுக்குன்ட்டு கடன்காரரை கேட்காம இருப்பாரா?
கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக சண்டை போட போகிறாரு, கண்டிப்பாக பிரச்சனை பண்ண தான் போகிறாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய கடன் உடனே வேணும். உங்களுக்கு கொடுத்த பேங்க்குக்கு அவங்களுடைய பணம் உடனடியாக வேணும். அப்போ அவங்க மேலே நம்ம அதிருப்தி அடைந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு. ப்ரிப்பேர்ட்னா என்ன? ஓகே, மாதம் ஆச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இது தாண்டியும் பிரச்சனை வரும், அதையும் ஹேண்டில் பண்ணிக்க போகிறேன்ட்டு வேறு வழி இல்லைங்க. யூ வில் ஹாவ் டு ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ் வித் அ ஸ்மைல் ஆன் யர் ஃபேஸ். மூஞ்சில் ஒரு புன்முறுவலோட எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு இருக்கிறது தான் ஒரே வழி. இன்னொன்று, சம்டைம்ஸ் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தலையை கொடுக்கறது தேவையே இல்லாத விஷயம். எல்லா விஷயமும் எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக நடக்கும்னு நினைக்கிறது இன்னொரு பெரிய ஃபேலசி. தட் இஸ் another ப்ராப்ளம். நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் போயிடணும். இல்லை, நம்ம போகிற வழியில் ஏதாவது இருந்ததுன்னா நீச்சல் அடித்து அதை தாண்டி நம்ம ஓரளவுக்கு சமாளித்து போயிடுவோன்றது தான் பிளானே தவிர, ஓரளவுக்கு பிளான் போடலாம், பிளான் போடாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த பிளான் படியே வாழ்க்கை போய்டும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. ஸோ இன்னையோடைய வீடியோலேருந்து ஒரு டேக்அவே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, பிக் யுவர் பேட்டில்ஸ். அப்படின்னா என்ன? வர பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைக்கு நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்றதுல கவனம் செலுத்துறது. சில பிரச்சனைகள் வருது, எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியுதுன்னா அந்த பிரச்சனையை கண்டுக்காமல் விட்டுடுறது. இது பொறுப்பு இல்லாமல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் அந்த மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணுன்னா சில பிரச்சனைகளை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் விட்டே ஆகணும். அப்போ தான் உங்களால் சில விஷயத்துக்காவது அட்டென்ஷனை கொடுக்க முடியும். உங்களால் முடியாத விஷயங்களையும் விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் விட்டுருங்க. அப்போது உங்களுக்கு இப்போ என்ன சால்வ் பண்ணணுமோ அது கிடைக்கும். அது சால்வ் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ்லேயும் இன்னொரு பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணுறேன்னு உட்காராதீங்க. கொஞ்சம் நேரமாவது ஜாலியாக இருங்க, கொஞ்சம் நேரமாவது சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, தேட்டரில் இருந்தாலும் சரி, அந்த ஃபோன் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். தேட்டரில் இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்க போகிறதில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேட்டருக்கு விட்டு வெளில போனோடனே பார்த்துக்கிறேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 4-5 நம்பர் வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் குழந்தைங்க யாராவது அவங்க கால் பண்ணாங்க, திடீர்னு பதட்டமாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க. உலகத்துக்கு ஓகே நோன்னு சொல்லி பழகுங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ரியாக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி டாபிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.